ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து லேடிஸ்க்குலாம் பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் தான் மெயினாக இருக்குது. எங்கேஜில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆஃப்டர் மேரேஜ் ஆனவங்களுக்கும் நிறைய பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், அந்த நீர்க்கட்டி இது எல்லாமே நிறைய வருது, ஒபிசிட்டி, ஸோ எல்லாமே இருக்குது. இதெல்லாம் அதனால அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாமே மெயின் காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ், எப்படி அவங்க வாழ்வியல் முறையில் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரல் ஃபுட் எடுத்தால் கொஞ்சம் அது மாறும். ரெண்டாவது வந்து வேலை, அந்த காலத்துல நிறைய வேலை செஞ்சாங்க நேச்சுரலா. எக்ஸசைஸ்ன்றதெல்லாம் வேலையோட அது வாழ்வியல் முறையோடயே அந்த ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுது. ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய வந்ததுனால நம்ம அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் அத்தியாவசியம் தான். எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்பெல்லாம் வீட்டில் இருந்தாங்க, இட்ஸ் ஓகே. பட் இப்போ வேலைக்கு போறதுனால நம்ம பழைய மாதிரிலாம் வாழ்வியல் முறை இருக்கணும்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. அதுக்கு இது வந்து அப்பெல்லாம் வந்து இது லக்ஸூரியஸா இருந்தாலும் இப்போ எசென்ஷியல் ஆயிடுது லைஃப். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஹெல்த், பிராணாயாமம் எல்லா இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த பிசிஓடி ப்ராப்ளத்துல இப்ப வந்து நீங்க வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பாருங்க, எல்லாமே நான் 2 டைம்ஸ் பண்றேன். நீங்க 2 into 25 reps 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. 1 2 அது மாதிரி இந்த கால் 1 2 இன்ஹேல் பண்ணி வெளியில விடும். மாதிரி முன்னாடி 1 2 3. நெக்ஸ்ட் கையை இப்படி வச்சுக்கோங்க. எல்லாம் அந்த காலத்துல மாவு அரைக்கிற மாதிரி, எந்திரம் அரைக்கிற மாதிரி எவ்வளவு பேக்ல பின்னாடி போக முடியுமோ அவ்வளவு பேக்ல போயிட்டு இப்படிவா. 1 2. அது மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா பேக்ல போய் வரணும். எப்பயுமே ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உங்களுடைய ஸ்பைனல் கார்டும் ஸ்ட்ரைட்டா இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா இருக்கிறப்பதான் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அது மாதிரி சின்ன குழந்தைங்களை என்ன பண்ணிடுறாங்க, சில பேரெல்லாம் அந்த குழந்தைய வந்து உட்கார வச்சிருவாங்க. தானா உட்காரத்துக்கு முன்னாடி உட்கார வைக்கிறதுனால என்ன ஆயிருக்குன்னா கூன் விழுந்துடும். அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. தானே அதுவே நேச்சுரலா உட்காரும் போது அந்த இஷ்யூஸ் வராம இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ ஜென்ரலாவே அதுவா உட்காரும்போது ஸ்பைனல் கார்டு வந்து நல்லா இருக்கும். அடுத்தது வந்து நீங்க காலை உள்ள வைக்கலாம். 1 நல்லா ரைஸ் பண்ண 1 2 3 4. இந்த மாதிரி இந்த கால் 1 2 3 4